எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த ஜெமினிக்கு, சாட் ஜிபிடிக்கு இல்ல பர்ப்ளெக்சிட்டிக்கு இந்த மாரி எந்த ஒரு ஏஐ டூலுக்கும் தயவு செஞ்சு உங்க ஃபோட்டோஸ அப்லோட் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் பண்ணியிருந்தா ஓகே. இனிமேல் டெஃபினட்டா பண்ணிறாதீங்க. அது வந்து ஒரு பெரிய சிக்கல்ல போய் உங்கள மாட்டி விடுறதுக்கு பல விதமா வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, எல்லாருமே ஜெமினிக்கு மாறிட்டாங்க. இதுவரைக்கும் சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பிக்சர வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி ப்ராம்ப்ட் குடுத்தா அத வந்து மாத்தி குடுக்கணும்னு இத்தன நாள் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட தான் கேட்டிருந்தோம். சாட் ஜிபிடில அந்த ஒரு ஃபங்ஷனாலிட்டி கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஃபீச்சரையும் கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த இமேஜ வந்து அது வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குறதுக்கு டைம் எடுத்துட்டு இருந்துச்சு. பட் கூகுளுடைய ஜெமினி ஏஐ என்ன பண்ணாங்கன்னா, நானோ பனானாங்கிற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த நானோ பனானாங்கிற அந்த ஒரு ஏஐ டூல் என்ன பண்ணணும், ஏஐ மாடல் என்ன பண்ணும்னா, இதே மாரி தான் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன ப்ராம்ப்ட் குடுக்குறோமோ, அதே ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாரி நம்மளுடைய இமேஜஸ அப்படியே அச்சு அசலா ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதுவும் வித்தின் செகண்ட்ஸ்ல, வித்தின் அ மினிட்குள்ள உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இதனால வந்துட்டு நம்ம வெயிட் பண்ற டைம் அண்ட் தென் நம்ம எதிர்பார்க்கிற ரெஸ்பான்ஸ் வந்து டப்புன்னு கிடைக்கிறனால எல்லாருமே சாட் ஜிபிடி இருந்து ஜெமினிக்கு வந்து எல்லாருமே மாறிட்டு இருந்தோம். எல்லாருமே வேற லெவல்ல ஃபாரின்ல இருக்கிற மாதிரியும், ஒரு பெரிய கிராஸ்லேண்ட்ல இருக்கிற மாதிரியோ, ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரியோ, இல்ல கோவாலயோ, இல்ல தாய்லாண்டோ எங்க இருக்கிற மாதிரி வேணாலுமே நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணி அது ஜெமினி கொடுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் அது ஆர்டிபிஷியலாவே இருக்கிற மாதிரியே தெரியாது. அச்சு அசலா நேச்சுரலாவே அது ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சின்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே அனைத்து கைண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இது யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகிட்டும் இருக்கு. பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்னா, நேத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட்ல அந்த வீடியோல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கிரீன் கலர் சுடிதார் வந்து போட்டு ஒரு போட்டோ அப்லோட் பண்றாங்க. அந்த ஒரு போட்டோல வந்துட்டு அவங்க ஃபேஸை மட்டும் தான் அவங்க ரிவீல் பண்றாங்க. அண்ட் தென் அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லா சுடிதார் வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்காங்க. அண்ட் தென் என்டையர் பாடியுமே அவங்க வந்து கவர் பண்ணி ஒரு போட்டோ வந்து அப்லோட் பண்றாங்க. அந்த ஜெமினி ஏஐ கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு போட்டோவை நான் வந்து அந்த பிளாக் சாரி கட்டின மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடு, ஒரு ஆஸ்தட்டிக் லுக்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜெமினி ஏஐயும் வந்து அவங்க ஏத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து ஜெனரேட் பண்ணி டப்புன்னு கொடுக்குது. அது வந்து இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு அந்த பொண்ணே வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியும் போடுறாங்க, போஸ்டும் போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க யோசிச்சு பார்த்தா அந்த போட்டோ வந்து அனலைஸ் பண்றாங்க. என்ன கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் எல்லாம் அந்த ஜெமினி பண்ணியிருக்குன்னு. அந்த ஒரு போட்டோவை அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஷி வாஸ் சோ ஷாக்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஃபேஸ் மட்டும் தான் அந்த போட்டோ ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஜெமினை வந்துட்டு அந்த ஜென்ரேட் பண்ண இமேஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு இந்த லெஃப்ட் ஆர்ம்ல வந்து ஒரு மச்சத்தோட அந்த பொண்ணுக்கு அந்த போட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. பார்த்தா உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டா மச்சம் இருந்திருக்கு. எல்லாருடைய क्वेश्चन, ஏன் அந்த பொண்ணோட क्वेश्चन என்னன்னா, நான் வந்து இந்த மச்சத்தை வந்து ரிவீல் பண்ணவே இல்லையே, அந்த நான் அப்லோட் பண்ண போட்டோல இந்த மச்சமே அது தெரியவே தெரியாது, அப்புறம் எப்படி அந்த ஏஐ டூல் ஜெமினி ஜெனரேட் பண்ண இமேஜ்ல அந்த மச்சம் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காவே இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து அந்த டெக்னாலஜி பர்சன்லாம் இருப்பாங்களா, டெக்கீஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு இமேஜை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு ரெஃபரன்ஸா நீங்க அந்த ஜெமினி டூல் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுவரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா இமேஜஸுமே அது வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கும். அந்த ஜெமினி டூல்ல நீங்க இதுவரைக்கும் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே அதை எடுத்துக்கும். அதை எடுத்துட்டு தான் என்டையரா ஒரு இமேஜ் வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இன்னொரு டெக்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஒரு இமேஜ் தான் அப்லோட் பண்றீங்கன்னு வைங்க, பட் த்ரூ ஏஐ மூலியமா நீங்க உங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ண அந்த கூகுளுக்கு ரெலவெண்ட் ஆகிற எல்லா சோசியல் மீடியா போஸ்ட்டுமே அதை எடுத்து உங்களோட ரெஃபரன்ஷியல் இமேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் சோ ஷாக்கிங். அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி சிச்சுவேஷனை, இந்த மாதிரி சினாரியோவை நானும் ஃபேஸ் பண்ண அப்படின்னு நிறைய நெட்டிசன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன நான் சொல்ல போறேன்னா, இந்த ஒரு ஜெமினி டூல்ங்கிறது மட்டும் கிடையாது, சாட் ஜிபிடி முதற்கொண்டு எல்லா என்ஜின்ஸுமே, எல்லா ஏஐ என்ஜின்ஸுமே வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ற இமேஜஸ், நம்ம அப்லோட் பண்ற ப்ராம்ப்ட்ஸ், நம்ம கொடுக்குற இன்புட் தான் வந்துட்டு அது எல்லாமே ட்ரைனிங் பர்பஸ்க்காக எடுத்துக்கும். நம்ம கொடுக்குற இன்புட், நம்ம கிட்ட இருக்கிற வர அந்த ஒரு ப்ராம்ப்டை தான் வந்துட்டு அதை வச்சு தான் அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணுவாங்க. பிகாஸ் வி வேர் இன் தி இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டு. இந்த மாதிரி ஏஐ டூல் எல்லாம் வந்துட்டு இப்பதான் வந்து ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும்போது எவல்யூஷனும் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சுதான் அது கூடான ரெஸ்பான்ஸ் அதுவே அது ட்ரெயின் ஆகிக்கும். அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு நல்ல எஃபெக்டிவா அவுட்புட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. பட்
இது வந்து பாசிட்டிவ் சைடும் இருக்கு, நெகட்டிவ் சைடும் இருக்கு. மோஸ்ட்லி நான் நெகட்டிவ் சொன்ன மாதிரி நம்மளோட இமேஜஸை இந்த மாதிரி ரெஃபரன்ஷியல்லாம் அது யூஸ் பண்ணி நம்மளுடைய ஐடென்டிக்கல் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அதே இன்னொரு விஷயம், நம்ம நிறைய பக்கம் பார்ப்போம் இந்த ஏ இமேஜஸ் வந்து தப்பா யூஸ் பண்றதுக்கு பல விதமான வழிகள் இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து இருக்கு. அதே மாதிரி இப்ப நியூஸ்ல நம்ம பார்ப்போம் தெரியுமா, ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து அது காட்ட முடியாது, பட் இவங்களே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கோப்பு காட்சின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணி தருவாங்கல்ல, அது வந்து டெஃபினட்டா அந்த ஏஐ மூலியமா தான் அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய இமேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி கோப்பு காட்சிகள் கிரியேட் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம இமேஜே போய் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல உட்கார்றதுக்கும் நிறைய விதமான சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய போட்டோஸை நீங்களே வச்சுக்கங்க. இந்த மாதிரி ஏஐ கிட்ட பர்ப்ளெக்சிட்டி ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி ஏஐ இந்த மாதிரி எந்த ஒரு டூல் கிட்ட ஏஐ டூல் கிட்டையும் டெஃபினட்டா இனிமேல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இது வந்து உங்களுடைய பிரைவசிக்கும் ரொம்ப நல்லது, அந்த உங்களோட ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏஐ டூல் கிட்ட கொடுத்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு நீங்களே சான்ஸ் கொடுக்காதீங்க. அதே நான் சொன்னேன் தெரியுமா, நானோ பனானாங்கிற கான்செப்ட் என்னன்னு நீங்க கேட்கலாம். அது வந்து ஜெமினை வந்து இப்ப கூகுளோட தான் ஜெமினை, சாட் ஜிபிடிக்கு ஒரு எதிராக ஒரு காம்பிடென்ட்டா விட்டதுதான் ஜெமினை ஏங்கிற அந்த ஒரு டூல். அதில் வந்துட்டு நானோ பனானாங்கிற ஒரு இமேஜ் எடிட்டிங் ஏஐ டூலை வந்து ஏஐ மாடலை வந்து உள்ள எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி, அந்த ஒரு மாடல் தான் வந்துட்டு நம்ம என்ன விதமான இமேஜஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ கேட்குறோமோ அது வந்து டப்புன்னு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பிரைவசியை நீங்க காப்பாத்தீங்க. உங்களுடைய இமேஜஸ் வேற எங்கும் தப்பா எக்ஸ்போஸ் ஆகாம, தப்பா யூஸ் ஆகாம பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை. 100% நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ பி ரெஸ்பான்சிபிள், ஆக்ட் ரெஸ்பான்சிபிள். இனிமேல் எந்த ஒரு இமேஜஸும் ஜெமினை கிட்டயோ சாட் ஜிபிடி கிட்டயோ எந்த ஒரு ஏஐ டூல் கிட்டயோ இல்ல சோசியல் மீடியாலயோ நீங்க போஸ்ட் பண்ண கூட பல வாட்டி யோசிச்சு பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சோசியல் மீடியால சொசைட்டில இங்க இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல இந்த ஏஐ வேர்ல்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. இதுதான் எஸ்பெஷலி கேர்ள்ஸ், உங்க போட்டோ எப்படி வேணாலும் யூஸ் ஆகிறதுக்கு, பாசிட்டிவா நெகட்டிவாவும் எப்படி வேணாலும் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ பி காஷியஸ், பி அவர். அண்ட் தென் இந்த மாதிரி நியூஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நியூஸ்ல இருந்து உலகத்துல என்ன நடக்கோ எல்லா நியூஸும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கி நம்ம சேனலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. Until then, it's bye from Satish. Be yourself, be motivated. Bye all.